வேலூர் குடியாத்தத்தில் காரில் வந்து மிளகாய் பொடி தூவி 4 வயது ஆண் குழந்தையை கடத்திய சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விசாரணையில் முன் விரோதம் மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணத்திற்காக 4 வயது குழந்தையை கடத்தியது அம்பலமாகியுள்ளது. குழந்தையை சாலையில் விட்டுவிட்டு குழந்தை இருக்கும் இடம் குறித்து போலீசுக்கு தகவல் கொடுத்த கடத்தல்காரர் இதன் மூலம் கடத்தியவரை கைது செய்துள்ளனர் போலீசார். மாதனூர் அருகே விட்டு செல்லப்பட்ட குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். பாலாஜி என்பவரை கைது செய்த போலீசார் கூட்டாளி விக்ரம் என்பவரை தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருந்திருக்கிறார். சசிகுமார், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிநயா. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன்பேட்டை பவளக்கார தெருவை சேர்ந்த வேணு. இவர் ஐடி துறையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு 4 வயதில் எஃப்எஸ் என்ற ஒரே ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் தனியார் பள்ளியில் ப்ரீகேஜி படிக்கும் தனது குழந்தையை தந்தை வேணு பள்ளி முடிந்து வீட்டுக்கு அழைத்து வந்த போது அங்கு வீட்டு வாசலில் காரில் காத்து கொண்டிருந்த நபர் வேணு மீது மிளகாய் பொடி தூவி குழந்தை கடத்தி சென்றுள்ளார். இது குறித்து கிடைத்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து 7 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் விசாரணை துரிதப்படுத்தினர். பின்னர் 2 மணி நேரத்திற்கு கழித்து குழந்தை மாதனூர், பெங்களூர், சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இருப்பதாக தகவல் தெரிந்து தனிப்படை காவல்துறையினர் குழந்தையை பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் காமாட்சியம்மன்பேட்டை அதே பவளக்கார தெருவை சேர்ந்த பாலாஜி என்பவரை காவல்துறை கைது செய்து விசாரணை மேற்கொண்டது. அப்பொழுது குழந்தையின் தந்தை வேணுவின் தங்கை சில ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதற்கு கைதான பாலாஜி உதவி செய்ததாக கூறி இரு வீட்டாருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வரும் பாலாஜி வாடகைக்கு நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரை ஓட்டி செல்லும் போது சென்னை சுங்கசமுத்திரம் அருகே விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 8 லட்சம் செலவானதாகவும் இதில் 4 லட்சத்தை இன்சூரன்ஸ் மூலம் பெறப்பட்ட நிலையில் மீதமுள்ள 4 லட்சத்தில் விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் பாலாஜி தான் தர வேண்டும் என கார் உரிமையாளரும் பாலாஜிக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே இருந்த முன்விரோதம் மற்றும் வசதியான குடும்பம் என்பதால் 4 லட்சம் பணம் கேட்டு குழந்தை கிடைத்த திட்டம் தீட்டி தனது கூட்டாளி விக்ரமோடு சேர்ந்து குழந்தையை கடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கர்நாடக பதிவு எண் கொண்ட காரில் குழந்தையை கடத்தி மாதனூரை கடக்கும் போது குழந்தை கடத்தல் செய்தி ஊடகத்தில் வருவதாக அறிந்து காவல்துறை தீவிரம் காட்டுவதையும் அறிந்தும் குழந்தை மாதனூர் அருகே பெங்களூர், சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக விட்டுவிட்டு சென்றுள்ளார். இதோடு இல்லாமல் ஒன்றும் தெரியாதது போல் குழந்தையின் தந்தை நண்பர்களுக்கு போன் செய்து குழந்தை மாதனூர் அருகே இருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது என கூறியுள்ளார். இதனை அடுத்து காவல்துறையினர் குழந்தையை பெற்றோரோடு சென்று மீட்டுள்ளனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து தலைமறைவாக உள்ள பாலாஜியின் கூட்டாளி விக்ரம் என்பவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.